வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற பிரெட் ஆம்லேட் எப்படி நம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. சிறிதளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 3 முட்டை எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 2 முட்டையை நம்ம உடைச்சி ஊற்றிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கல்லை சூடு பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குங்க. பிரெட் ஸ்லைஸை நம்ம இதில் வச்சிடலாம். 2 பக்கமும் நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இந்த பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்காக நான் சாண்ட்விச் பிரெட் தான் எடுத்திருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கிறதா இருந்தால் ஆம்லேட்டில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாலே போதும். இல்லைனா உங்களுக்கு ஆம்லேட் கொஞ்சம் சால்ட்டாக தெரியும். டோஸ்ட் பண்ண பிரெட்டை நம்ம எடுத்துடலாம். கல்லில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இதில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க 2 பிரெட் ஸ்லைஸையும் வச்சிடலாம். ஆம்லேட்டை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுடலாம். ரெண்டு ஓரங்களையும் இப்போ நல்லா மடித்து விட்டுருங்க. ஆம்லேட்டை நம்ம திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மடித்து விட்டால் இது நல்லா மடிஞ்சிரும். இதை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டிஃபன் சாப்பிட விரும்பாத குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடியான பிரெட் ஆம்லெட்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் கொஞ்சமாக துருவிய சீஸை சேர்த்துக்குங்க. பிரெட் ஆம்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி டேஸ்டான பிரெட் ஆம்லெட் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.